இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்தி சாதாரண ஒரு நியூஸ் கிடையாதுங்க. நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த கல்வி உலகத்தையே, குறிப்பாக மாணவர்களுடைய எதிர்காலத்தையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தோட உச்சக்கட்ட பரபரப்பான திருப்புமுனை தான். நள்ளிரவு சரியாக 3 மணி. ஒட்டுமொத்த டெல்லியுமே தூங்கிட்டு இருக்கு. ஆனால் ஜந்தர் மந்தரில் மட்டும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேசாக புரியுது. திடீர்னு சாதாரண ட்ரெஸ்ஸில் ஒரு 10 பேர் வராங்க. நாங்கள் மெடிக்கல் டீம்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த சில நொடிகளில் அங்கே இருந்த வாலண்டியர்களை ஓரமாக தள்ளிட்டு 21 நாட்களாக, ஆமாங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, சரியாக 21 நாட்களாக ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் கல்விக்காகவும் மாணவர்களுக்காகவும் பட்டினியாக கிடந்து சாவினுடைய விளிம்பில் போராடிட்டு இருந்த நம்ம நாட்டின் ஆகச்சிறந்த விஞ்ஞானி சோனம் வாங்சுக்கை போலீஸார் வலுக்கட்டாயமாக அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. போலீஸாரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் மாணவர்கள் எல்லா பக்கமும் அலறாங்க. தடியடி நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கேவை அவருடைய வீட்டிலே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னதாங்க நடக்குது டெல்லியில்? ஆசியாவின் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானிக்கு நம்ம நாட்டில் இப்படி ஒரு நிலைமையா? ஏன் இந்த போராட்டம்? சிஜேபினா யார்? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றவர் யாருன்றது நம்மள பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஊரில் நண்பன் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்த கொசக்சி பசப்புகோடு கதாபாத்திரத்தை யாரும் மறந்துருக்கவே முடியாது. நண்பன் திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் திரைப்படமான ஹிந்தியில் வெளிவந்த 3 Idiots திரைப்படத்தில் அமீர் கான் நடித்த புன்சுங் வாங் அப்படின்ற கதாபாத்திரத்தையும் யாராலையுமே மறக்க முடியாது. தியேட்டரில் நாம் கொண்டாடின இந்த கேரக்டர்ஸினுடைய நிஜ வடிவம் தான் இந்த சோனம் வாங்சுக். ஆமாங்க, இவருடைய ஒரிஜினல் கேரக்டரினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த திரைப்படங்களுடைய கதாபாத்திரமே. 1966 லடாக்கில் பிறந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் வெறும் லேபில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் மட்டும் இல்லைங்க, மக்களுக்கான விஞ்ஞானி. 1994 லடாக் அரசு பள்ளிகளில் ஏகப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை செஞ்சவர். லடாக் போன்ற கடுமையான குளிர் பிரதேசங்களில் கோடை காலத்தில் விவசாயத்துக்கு தண்ணியே கிடைக்காது. அதுக்காக குளிர்காலத்தில் முக்கோண வடிவத்தில் செயற்கை பனிப்பாறைகளை உருவாக்கி தண்ணீரை சேமிக்கிற ஐஸ் டுப்பா அப்படின்ற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லை, -டிகிரியில் கஷ்டப்படுற நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்காக சோலார் பவர் கூடாரங்களை செஞ்சு கொடுத்தாரு. பகலில் சூரிய வெளிச்சத்தை வாங்கி வச்சு ராத்திரி முழுக்க கூடாரத்தை சூடாக இதமாக வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனுஷன் கல்விக்காகவும் புதுமைகளுக்காகவும் ஆசியாவின் நோபல் பரிசாக கருதப்படக்கூடிய ரமோன் மகசேசே விருது வாங்கினவர். இப்போ புரியுதா? இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, இவர் ஒரு லெஜண்ட், காலத்துக்கும் கொண்டாடப்பட வேண்டியவர். சரி, இந்த போராட்டத்தை ஆரம்பித்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி யார்? என்னப்பா பேர் இதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாலேயும் ஒரு மாசான ஹிஸ்ட்ரி இருக்குங்க. 2026 மே மாதம் வாக்கில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர், வேலையில்லாத இளைஞர்கள் சிலர் சோஷியல் மீடியா மூலமா அரசு நிறுவனங்களை தாக்குறாங்க, இவங்க சமுதாயத்தின் ஒட்டுண்ணிகள், கரப்பான் பூச்சிகள் மாதிரி அப்படின்னு சொன்னதா ஒரு சர்ச்சை வெடிச்சது. இதை கேட்டு நம்ம நாட்டு இளைஞர்கள் சும்மா இருப்பாங்களா? அரசியல் வியூகவாதியான அபிஜித் தீப்கே அப்படின்றவரால் கடந்த மே 16, 2026 இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நையாண்டியான ஒரு சட்டரிக்கலான ஒரு இயக்கமாக தொடங்கப்பட்டுச்சு. எங்களை கரப்பான் பூச்சி நான் சொல்கிறீங்க, நாங்கள் அதே பேரில் கட்சி ஆரம்பித்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் வெறும் ஒரே வாரத்தில் இன்ஸ்டாகிராமில் 2.2 கோடி ஃபாலோவர்களை பெற்று மிகப்பெரிய இளைஞர் சக்தியாக உருவெடுத்துச்சு. இவங்களுடைய ஒரே நோக்கம் அரசு தேர்வுகளில் நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கறது மட்டும்தான். 2026 நீட் தேர்வில் நடந்த வினாத்தாள் கசிவு, மார்க் முறைகேடு, தேர்வுகள் ரத்துன்னு ஏகப்பட்ட குளறுபடிகளான மன உளைச்சலுக்கு ஆளாகி நாடு முழுக்க 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த அநீதிக்கு எதிராக ஜூன் மாத இறுதியில் இருந்து ஜந்தர் மந்தரில் இந்த சிஜேபி, அதாங்க நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி, போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த மாணவர்களுக்காக நம்ம சோனம் வாங்சுக்கும் களத்தில் இறங்கி கடந்த 21 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே தெளிவுங்க. நீட் முறைகேடுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும். கல்வி முறையில் வெளிப்படையான சீர்திருத்தங்கள் வேணும். இதெல்லாம் தான் அவங்களுடைய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வரைக்கும் உண்ணாவிரதத்தை கைவிடவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி 21 நாட்களாக பிடிவாதமாக ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் சோனம் வாங்சுக் இருந்தார். ஆனால் நாட்கள் நகர நகர வாங்சுக்கினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. 9 கிலோ வரைக்கும் எடை குறைஞ்சு ரத்த அழுத்தமும் சர்க்கரை அளவும் ஆபத்தாக சரிஞ்சது. சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே சொல்லும்போது வாங்சுக்கினுடைய தசையார்கள் சுருங்கி விலா எலும்புகள்லாம் வெளியில் தெரியுது. கடிவரைக்கு கூட அவரால் நடந்து போக முடியல. தயவு செஞ்சு உண்ணாவிரதத்தை முடிங்கன்னு நாங்கள் எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சணும். ஆனால் அவர் என்கிட்ட கேட்காதீங்க, நம்ம கூட ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கக்கூடிய அரசுகிட்ட போய் கேள்வி கேளுங்கன்னு உறுதியாக சொல்கிறார் அப்படின்னு கண்ணீரோட பதிவிட்டிருந்தார். இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. நாட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் அங்கே உண்ணாவிரதம் இருந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? போராடுறவங்க எல்லாருமே நாட்டினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க நினைக்கும் சக்திகளினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தினார். ஆசியாவின் நோபல் பரிசு வாங்கின ஒருத்தரை பி டீம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அராஜகங்க. நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுனால டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதற்கிடையில் டெல்லியினுடைய புதிய போலீஸ் கமிஷனராக அனுராக் குமார் நேற்று பொறுப்பேற்றார். அவர் வந்த உடனே அதிரடி ஆக்ஷன் தான்.
இன்றைக்கு அதிகாலை டெல்லி போலீசார் ஜந்தர் மந்தரில் அந்த போராட்ட பகுதியில் பலத்த பாதுகாப்போடு புகுந்து சோனம் வாங்சுங்கை வலுக்கட்டாயமாக சஃப்தர்ஜங் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இதை தடுக்க முயன்ற ஆதரவாளர்கள் மற்றும் அங்கிருந்த மாணவர்கள் மேலே தடியடி நடத்தப்பட்டதாகவும் சிஜேபியின் செய்தி தொடர்பாளர் சௌரப் தாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதே நேரத்தில் சிஜேபியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அவருடைய இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து டெல்லி போலீசார் என்னை தாக்கி வீட்டு காவலில் அதாவது ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருக்காங்க, கேட் வெளில பூட்டப்பட்டிருக்கிறதையும் வெளியில் போலீஸ் நிற்கிறதையும் நேரலையில் காட்டி பரபரப்பை கிளப்பினார். ஆனால் டெல்லி போலீஸ் கமிஷனர் அனுராக் குமார் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய பதிவில் நாங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படியும் மருத்துவ நிபுணர்களின் அறிவுறுத்தலின்படியும் தான் சோனம் வாங்சுங்கின் உயிரை காப்பாற்ற அத்தியாவசிய சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கோம். போலீசார் மிகுந்த நிதானத்தை கடைபிடித்தனர். ஜந்தர் மந்தரில் உள்ளவர்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. இப்போதைக்கு சோனம் வாங்சுங் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு. அபிஜித் தீப்கே வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காரு. இதனால் இப்போதைக்கு இந்த போராட்டம் தொடருமா அல்லது போராட்ட குழுவினுடைய அடுத்த மூவ் என்ன, குறிப்பாக வர ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி போகவிருந்த அந்த அமைதி பேரணி நடக்குமா, இது எதுவுமே இப்போ அதிகாரப்பூர்வமாக தெரியல. எல்லாமே கேள்விக்குறிகளாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க, நாட்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானி நம்ம வீட்டு பிள்ளைகளோட கல்விக்காகவும் நீதிக்காகவும் பட்டினியாக கிடந்து சாவின் விளிம்பில் போராடிட்டு இருக்கும்போது அவங்களை கூப்பிட்டு பேசாமல் என்ன ஏதுன்னு கூட கேட்காம தேச துரோகி பி டீம் அப்படின்னு முத்திர குத்துறது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாதுங்க. அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. நம்மளினுடைய எதிர்பார்ப்புமே அதுவாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை நம்ம நாட்டினுடைய ஆகச்சிறந்த விஞ்ஞானி சோனம் வாங்சுங்க இந்த மாதிரி பி டீம் தேச துரோகி அப்படின்னு அவங்க சொல்கிறது சரியா? டெல்லி போலீசாரினுடைய இந்த நள்ளிரவு அதிரடி நடவடிக்கை சரியா தப்பா? ஏன்னா சோனம் வாங்சுங் 21 நாட்களாக சாப்பிடாம தண்ணி கூட எடுத்துக்காமல் ரொம்ப சீரியஸாக இருந்தார். சில பேர் அவர் இப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்களே, அவர் உயிர் பழக்க வச்சாகணும், இது சரிதான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன இருந்தாலும் எப்படி யாருடைய பெர்மிஷனும் இல்லாமல் முக்கியமாக அவர் கேட்காம அவர் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்றுக்கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.